சரிங்க. எல்லாருக்கும் மதிய வணக்கம் பசங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட் அப்படின்றது டிராயிங் போட போகிறோம். ஓகேங்களா? நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட் அப்படின்றது நம்ம வந்து த்ரெட்டு அப்படின்றது எங்கெல்லாம் பார்த்துருக்கோம், போல்ட்டு, நட்டு, அது மாதிரி இடத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட்டை வந்து எப்படி முதல்ல வந்து போடணுன்றதை நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் த்ரெட்டு வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு கை கால் எல்லாம் அப்படி சொல்கிறோமோ அது மாதிரி த்ரெட்டுக்கும் பார்ட்ஸு அப்படின்றத பார்க்கணும். ஸோ வந்து த்ரெட்டில் வந்து எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன பேர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ த்ரெட்டு எதில் கட் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்க்ரூ த்ரெட் இஸ் ஃபார்ம்டு பை கட்டிங் ஏ ஹெலிக்கல் க்ரூவ் ஆன் ஏ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஒரு சர்க்குலர் ராடு அதில் கட் பண்ணுறாங்க, சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் த்ரெட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த த்ரெட்டு ராடுக்கு என்ன பேர், ஸ்க்ரூ த்ரெட் அப்படின்றோம். த்ரெட்டு வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக இருக்கிற டைப் த்ரெட் தான் போடுறோம். ஸ்க்ரூஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டூ ஜாயினிங் பார்ட்ஸ். இப்போ த்ரெட்டு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டெம்பரவரி ஜாயிண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? டெம்பரவரி ஜாயிண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, ஜாயிண்ட் இஸ் நோன் அஸ் த டிட்டாச்சபிள் ஜாயிண்ட் ஆர் டெம்பரவரி ஜாயிண்ட். டிட்டாச்சபிள்னா வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா எடுக்கலாம். ஸோ டெம்பரவரி ஜாயிண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு எப்படி கை கால் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி த்ரெட்டுக்கு எந்தெந்த இடத்துக்கு பேர் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, த்ரெட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட்டை டிராயிங் போடு, த்ரெட் அண்ட் இட்ஸ் லேபிள்ஸ். நீங்களே அளவு வச்சு போடலாம். நம்ம வந்து டிராயிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு ரஃபாக ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. பென்சில் என்னென்ன கையில் டிராயிங் திங்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுட்டு ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸாமில் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஸ். ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மையக்கோடு. சரிங்களா? ஆக்சிஸ் அப்படின்னா மையக்கோடு. ஸோ மையக்கோடு அப்படின்றது இந்த சென்டர் லைன். எப்படி நமக்கு முதுகெலும்போ அது மாதிரி எல்லா சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சென்டர் லைன் உண்டு. அந்த சென்டர் லைனை தான் ஆக்சிஸ்ன்றோம், மையக்கோடு. அடுத்தது நாமினல் டயாமீட்டர். நாமினல் டயாமீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட்டு வந்து இப்போ போல்ட்டு ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சைஸ் சொல்லுவோம். அந்த சைஸ் ஆஃப் போல்ட்டுக்கு நாமினல் டயா, சாலிடாக ஒரு பீஸ் எடுப்போம், அந்த பீஸுக்கு நாமினல் டயா அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்தது க்ரஸ்ட்டு. க்ரஸ்ட்டு அப்படின்றது க்ரஸ்ட் அப்படின்னா க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட். இப்போ த்ரெட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு விவிவியாக இருக்கும் இல்லையா, இப்போ விவியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல விவியாக இருக்கு இல்லையா, இந்த வியில் டாப் மோஸ்ட் பாயிண்ட், அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட்டு அப்படின்றது தான் க்ரஸ்ட்டுன்றோம். அதுவே இன்னர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட், இங்கே பாருங்கள் த்ரெட்டு இங்கே இருக்கு இல்லையா, இன்னர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட்டுக்கு ரூட் அப்படின்றோம். த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட்டு க்ரஸ்ட்டு. The root is the innermost point of thread. ஓகேங்களா? அடுத்தது outside dia or major dia. Out dia அப்படின்னா இப்போ த்ரெட்டு கட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு க்ரஸ்ட்டுன்றோம். இதுவே வந்து ஃபுல்லாக சர்க்குலரில் சொல்லும்போது சர்க்குலர் ராடு இல்லையா. ஸோ இந்த சர்க்குலர் ராடுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த க்ரஸ்ட் பாயிண்ட்ல இந்த க்ரஸ்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பேர் வந்து ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக எடுத்தால் அவுட்டர் டயா ஆர் க்ரஸ்ட் டயா. க்ரஸ்ட் டயான்னு சொல்லலாம், அவுட்டர் டயான்னு சொல்லலாம். ஸோ வந்து அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லும்போது க்ரஸ்ட்னு சொல்லுவோம். அதுவே சர்க்குலரில் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அவுட் சைட் டயா ஆர் க்ரஸ்ட் டயா. ஏன் இதை ரெண்டு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தியரியில் இதுக்கெல்லாம் வந்து டீட்டெயில் கேட்பாங்க, அதனால தியரிக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அவுட் சைட் டயா வந்துட்டா. அடுத்தது கோர் டயா. கோர் டயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோர் டயா அப்படின்றது ரூட்டை வந்து ஒரு இன்னர் மோஸ்ட் பாயிண்ட்ன்றது ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொன்னால் ரூட்டு சொல்லுவோம். அதுவே சர்க்குலரில் ஃபுல்லாக சொன்னால் ரூட் டயா. ஸோ அது வந்து ரூட் டயா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ரூட் டயா ஆர் கோர் டயா. அடுத்தது டெப்த்து. டெப்த்துன்றது என்ன அப்படின்னா, இந்த க்ரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இந்த ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணணும். சரிங்களா? க்ரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற வர்டிக்கல் டிஸ்டன்ஸ்
இந்த ரூட் பாயிண்ட் இருக்கா, இந்த கிரஸ்ட் பாயிண்ட் இருக்கா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்க்கு 90 டிகிரி பர்பண்டிகுலரா மெஷர் பண்ணோம். அதுக்கு என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் த்ரெட். இந்த டெப்த் ஆஃப் த்ரெட் ஒரு த்ரெட்டுக்கும் மாறிட்டே வரும். ஒயிட் வெப் த்ரெட்னா ஒன்று வரும், ஸ்கொயர் த்ரெட்னா ஒன்று வரும், ஆக்மே த்ரெட்டுக்கு ஒன்று வரும். ஸோ த்ரெட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் போடும்போது இந்த டெப்த் ஆஃப் த்ரெட்டை பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிச்சு. பிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிரஸ்ட் பாயிண்ட்டு அட்ஜசன்ட் கிரஸ்ட் பாயிண்ட். இது ஒரு பிச்சு, அடுத்த கிரஸ்ட் பாயிண்ட், அதுக்கு பிச்சுன்னு பேர். இது எப்படி மெஷர் பண்ணோம்னா ஆக்சிஸ்க்கு பேரலாக மெஷர் பண்ணும். ஸோ ஒரு கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து அட்ஜசன்ட் கிரஸ்ட் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சிஸ்க்கு பேரலாக மெஷர் பண்ணும். ஆர் ஒரு ரூட் பாயிண்ட்லேருந்து அட்ஜசன்ட் ரூட் பாயிண்ட் இதை வந்து எப்படி அதே மாதிரி ஆக்சிஸ்க்கு பேரலாக மெஷர் பண்ணும். அப்படி பண்ணால் அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா பிச்சுன்னு பேர். ஓகேங்களா. அடுத்தது ஃப்ளாங்க். ஃப்ளாங்க்ன்றது இந்த கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட் பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற இன்பிட்வீன் சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இது கிரஸ்ட் பாயிண்ட்டு, இது ரூட் பாயிண்ட், இதுக்கு இருக்க இன்பிட்வீன் சர்ஃபேஸுக்கு பேர் ஃப்ளாங்க்ஸ் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு ஃப்ளாங்க்ஸுக்கு இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் த்ரெட். இந்த ஆங்கிள் ஆஃப் த்ரெட் வந்து ஒரு த்ரெட்டுக்கும் மாறிட்டே வரும். ஸ்கொயர் த்ரெட் அப்படின்னா 90 டிகிரி, ஆக்மே த்ரெட் அப்படின்னா 29 டிகிரி, பிஏ த்ரெட் அப்படின்னா 47.5 டிகிரி அப்படின்னு மாறிட்டே வரும். ஸோ அது வந்து டைப்ஸ் ஆஃப் த்ரெட் போடும்போது நம்ம பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் த்ரெட் முடிஞ்சுதான். அடுத்தது ஸ்லோப்பு. ஸ்லோப்புன்றது என்ன அப்படின்னா ஒரு கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்கிற ரூட் பாயிண்ட், நடுவில் ஒரு அடுத்த கிரஸ்ட்டுக்கு போகாமல் நடுவில் ரூட் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக மெஷர் பண்ணும். ஆக்சிஸ்க்கு எப்படி மெஷர் பண்ணும், பேரலாக மெஷர் பண்ணும். அது மாதிரி மெஷர் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்லோப்புன்னு பேர். ஸோ ஸ்லோப்புக்கு என்ன, ஒரு கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு, ஆனால் எப்படி பண்ணும், ஹரிசாண்டலாக மெஷர் பண்ணும், ஆக்சிஸ்க்கு பேரலாக மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்லோப் அப்படின்னு பேர். அடுத்தது பாருங்கள் லீடு. லீடு வந்து எப்படி அர்த்தம் அப்படின்னா இப்போ சிங்கிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா பிச்சும் லீடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது லீடும் ஈக்குவலாக இருக்கும். சிங்கிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா பிச்சும் லீடும் ஈக்குவலாக இருக்கும். எப்படின்னா நட்டை போட்டு ஒரு ரெவல்யூஷனில் ஒரு ஃபுல் ரெவல்யூஷனில் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் நகர்ந்தது அப்படின்னா அது பிச்சு லீடு சிங்கிள் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே வந்து ஒரு ரெவல்யூஷனில் 2 த்ரெட் நகர்ந்தது அப்படின்னா லீடு வந்து 2ஆக இருக்கும். அதே 3 த்ரெட் நகர்ந்தது அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் தான் போல்ட்டுக்குள்ளே நட்டை போட்டுட்டு ஒரு ரெவல்யூஷன் ஒரு ஃபுல் சுற்றினோம் அப்படின்னா 360 டிகிரி சுற்றினோம் அப்படின்னா லீடு எவ்வளோ த்ரெட் மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை பொறுத்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தெரியும். ஸோ பிச்சு லீடு எப்போ வேரி ஆகும்னா மோர் தேன் 1 ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 2வது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா தான் பிச்சு லீடு வேரி ஆகும். இல்லைன்னா பிச்சு லீடும் ஈக்குவலாக இருக்கும். சிங்கிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா பிச்சு லீடும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது எஃபெக்டிவ் டயா. ஓகேங்களா. எஃபெக்டிவ் டயா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நட்டு போடும். நட்டு போடும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த கிரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற இன்பிட்வீன் இருக்கிற இந்த ஃப்ளாங்க்ல ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த நட்டு மேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மேட்டிங் பாயிண்ட்டை வந்து பிச் பாயிண்ட் ஆர் எஃபெக்டிவ் டயா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நாமினல் டயா, ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் பார்த்தோம், அடுத்தது நாமினல் டயா பார்த்தோம், அடுத்தது கிரஸ்ட் பார்த்தோம். கிரஸ்ட்னா என்ன சொன்னா அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட். இதெல்லாம் எதில் கேட்பாங்க அப்படின்னா தியரியில் 1 வேர்டில் கேட்பாங்க. கிரஸ்ட்னா அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட்டா, இன்னர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட்டான்னு கேட்டால் அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த்ரெட். அதே சர்க்குலர் சொன்னால் அவுட் சைட் டயா ஆர் மேஜர் டயா. அதுவே வந்து ரூட்டில் சொன்னால் கோர் டயா ஆர் மைனர் டயா. டெப்த் ஆஃப் த்ரெட்டுக்கு என்ன சொன்னோம், கிரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற டிஸ்டன்ஸை டெப்த் ஆஃப் த்ரெட். பிச் அப்படின்னா ஒரு கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து அட்ஜசன்ட் கிரஸ்ட் பாயிண்ட் அடுத்த த்ரெட் எது இருக்கும் அந்த கிரஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்னே கிரஸ்ட் டு கிரஸ்ட் மெஷர் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ரூட்டு டு ரூட்டு மெஷர் பண்ணோம். அது மாதிரி மெஷர் பண்ணால் அதுக்கு வந்து என்ன பண்ணும், ஆக்சிஸ்க்கு பேரலாக மெஷர் பண்ணோம், அதுக்கு பிச்சுன்னு பேர். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் த்ரெட். ஆங்கிள் ஆஃப் த்ரெட் அப்படின்னா கிரஸ்ட்லேருந்து 2 ஃப்ளாங்க்ஸுக்கு இன்பிட்வீன் இருக்கிற ஆங்கிள். இந்த கிரஸ்ட் பாயிண்ட் இந்த கிரஸ்ட் பாயிண்ட் இதுக்கு நடுவில் ஃப்ளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாங்க்ஸ் 2 ஃப்ளாங்க்ஸுக்கு இருக்கிற இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் த்ரெட். ஸ்லோப்புன்றது ஒரு கிரஸ்ட் பாயிண்ட்லேருந்து
பக்கத்தில் இருக்கிற ரூட் பாயிண்ட்டுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் parallel டு ஆக்சஸ், அது மாதிரி பண்ண ஸ்லோப்பு. ஓகேங்களா? லீடு வந்து எப்போ மாறும் சொன்னேன்? பிச்சு லீடும் மோர் தென் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுக்கு மேலே இருந்தது அப்படின்னா பிச்சு லீடும் மாறிடும். இல்லை அப்படின்னா பிச்சு லீடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, டிராயிங் போட்டுக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துங்க, டிராயிங் வந்து போட ஆரம்பிக்கலாம். நமக்கு டிராயிங் எக்ஸாமில் நீங்கள் தான் போட போகிறீங்க, அதனால் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, டிராயிங் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பரில் A3 பேப்பர் தான் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பேப்பர் சைஸ்க்கு முதல்ல மார்க் பண்ணி போடுவோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு மார்ஜின் இருக்குது. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 கேப் கொடுப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 த்ரெட்டு போட போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், முதல்ல கேப். இந்த கேப் எதுக்குன்னா, எப்போ டிராயிங் போட்டாலும் மார்ஜினில் எதுவுமே இடிக்கூடாது, மார்க் விட்டு கொஞ்சம் கேப் விடணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த மார்ஜினோட எட்ஜிலேருந்து ஒரு 35 வச்சு ஒரு வர்டிக்கல் லைன் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 10 த்ரெட்டு போட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு 230 வச்சு கேப் போடு, ஒரு வர்டிக்கல் லைன் போட்டுட்டு பேப்பரோட மொத்த ஹைட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் சென்டர் லைன் போடு. கையில் அப்படியே ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோ, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கிளாஸ்லேயோ இல்லை எக்ஸாம்லேயோ கேட்டால் நம்ம ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுனா தான் ட்ராயிங் போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 35 கேப் போடுங்க அப்ராக்சிமேட்டாக. அங்கேருந்து 230 வச்சு ஒரு வர்டிக்கல் லைன் போடுங்க. போட்டுட்டு பேப்பரோட மேலேருந்து இங்கே கீழே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் எப்படி போடணும்னா சென்டர் லைன் போடணும், அதுதான் ஆக்சிஸ். அதனால் என்ன பண்ணோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து மொத்த டயாமீட்டர் வைக்க போகிறோம் அப்படின்னா 100 mm வைக்க போகிறோம் டயாமீட்டர். ஸோ அதனால் இந்த சென்டர் லைன்லேருந்து 50 mm மேலே 50 mm கீழே, இது என்ன டயாமீட்டரு, நாமினல் டயாமீட்டர். அதனால் முதல்ல எப்போதுமே அவுட்டர் தான் போட்டுக்கணும் இல்லையா. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து 50 mm ஒரு லைனு, 50 mm ஒரு லைன். முதல்ல டிராயிங் போடும்போது என்ன பண்ணணும், தின்ன லைன் போடணும். எவ்வளோ மெலிசா போட முடியுமோ அவ்வளோ மெலிசா அதுக்கப்புறம் தான் டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த சென்டர்லேருந்து முதல்ல 50 mm 50 mm, இந்த டோட்டல் லெங்க் எவ்வளோ 230 mm வச்சு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த கிரஸ்டடையாக போட்டோம். இப்போ இந்த சென்டர்லேருந்து 40 mm இந்த பக்கம் 40 mm அதுக்குள்ளேயே போடுங்க. போட்டிங்கன்னா ரூட் டயாமீட்டர் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணலாமா? நான் இங்கே அளவெல்லாம் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக இருக்கேன், எனக்கு அளவெல்லாம் எழுதக்கூடாது. எனக்கு என்ன பண்ணோம், ஃபார்முலாஸ் அதில் என்னென்ன எழுதணுன்றதை கடைசியாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒரு சென்டர் லைன் போட்டுக்கிறீங்க, இங்கேருந்து 40 அடுத்தது 50, அது மாதிரி போத் சைடு இந்த பக்கத்துலேருந்து 40 ஒரு 50க்கு லைன் போட்டிருக்கீங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, ரைட் சைட்லேருந்து நம்ம த்ரெட்டு போட ஆரம்பிக்கணும் இல்லையா ஸ்டார்டிங்கு. ஸோ ரைட் சைட்லேருந்து கார்னர் பாயிண்ட்லேருந்து மேல் பக்கம் வைங்க. இங்கேருந்து 10 mm ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம 10 த்ரெட்டு போட போகிறோம்னு சொன்னோம். இங்கேருந்து 10 mm மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பிச்சு எவ்வளோ வைக்கிறோம், 20 20 20ன்னு ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த எண்டுலேருந்து 10 mm மார்க் பண்ணு, அடுத்த 10 mm மார்க் பண்ணு, 20 mm மார்க் பண்ணு. அது மாதிரி என்ன பண்ணுற, 10 த்ரெட்டு போடுறதுக்கு உண்டான மார்க்கிங் போடு. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க, மார்க்கிங் போட்டு இங்கே செட் ஸ்கொயர் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்கொயர் கிளியராக தெரியுதா? ஸ்கொயரை கீழ்ப்பக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மேலே ஃபஸ்ட்டு 10 mm வச்சிங்க இல்லையா, ரைட்லேருந்து 10 mm வச்சிங்க இல்லையா, அதுக்கு செட் ஸ்கொயரை முதல்ல செட் பண்ணுங்கள். செட் ஸ்கொயர் காமிச்சிருக்கேன் பாருங்க. அது 30 டிகிரி செட் ஸ்கொயரா 45 டிகிரி செட் ஸ்கொயரா, இது 30 டிகிரி செட் ஸ்கொயர் நான் போட்டிருக்கேன். 45 டிகிரி செட் ஸ்கொயர் வச்சு அதுக்கு இன்னொரு செட் ஸ்கொயரை சப்போர்ட் பண்ணு. சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடு, அடுத்தது 20 mm தள்ளி இன்னொரு லைனு, 20 mm தள்ளி லைனு. அது மாதிரி என்ன பண்ணுறீங்க, 10 லைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே என்ன பண்ணோம், மேலே ரைட் சைட்லேருந்து 10 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, அதில் ஒரு லைன் போடு. போட்டுட்டு செட் ஸ்கொயரை செட் பண்ணிக்கோ. கீழ் செட் ஸ்கொயர் நகர்த்தக்கூடாது,
மேல் செட் ஸ்கொயர் மட்டும் நகர்த்தி அடுத்த பேரலல் அடுத்த பேரலல் அடுத்த பேரலல் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், 10 வரைக்கும் வரிசையாக போடணும். ஓகேவா? போடலாமா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போ இது மாதிரி வந்துட்டா, லைன் வந்துட்டா, இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல என்ன பண்ணோம், ஒரு லைனுக்கு மட்டும்தான் போட்டோம், நம்ம ஒரு இதுக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து 20 வச்சிங்க இல்லையா, அந்த 20ல் பாதியில் லைன் மார்க் பண்ணுங்க. அடுத்தடுத்த 10 பாதியில் லைன் மார்க் பண்ணுங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 20 வச்சுருக்கோம், அதில் பாதியில் மார்க் பண்ணுங்க. முதல்ல எப்படி செட் ஸ்கொயர் செட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த லைன்லேயே செட் பண்ணுங்க. செட் பண்ணி இந்த பாயிண்ட் வந்தோடனே பேரலாக லைன் மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வந்தோடனே பேரலாக லைன் மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வந்தோடனே பேரலாக லைன் மார்க் பண்ணுங்க. ஓகேவா? லைன் மார்க் பண்ணலாமா, பேரலாக மார்க் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணும், செட் ஸ்கொயரை ரூட் டயாமீட்டர் மார்க் பண்ணுமா, 40, இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 40 mm மார்க் பண்ணுமா, அதுலேருந்து இந்த கிரஸ்ட் டயாக்கு ஒரு லைன் செட் பண்ணுங்க. போடலாமா? திக்காக போட்டிருக்கேன் பாருங்க, லைன் போட்டிருக்கேன் பாருங்க. அதில் செட் ஸ்கொயர் செட் பண்ணுங்க. இந்த செட் ஸ்கொயரை செட் பண்ணி காமிச்சிருக்கேன். லைன் மார்க் பண்ணிட்டீங்களா? இந்த செட் ஸ்கொயர் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுக்காரம் முதல்ல செட் ஸ்கொயர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இன்னொரு செட் ஸ்கொயரை சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த லைன் பிரகாரம் பேரலாக இந்த லைனு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைனு, இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு, தேர்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைனுக்கு, அடுத்ததுலேருந்து அடுத்தது விட்டு 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 மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைடு முதல்ல இப்படி வந்துடும். ஓகேவா? இது ஒரு சைடு இந்த மாதிரி கிரஸ்ட்லேருந்து ரூட்டு, கிரஸ்ட்லேருந்து ரூட்டு, கிரஸ்ட்லேருந்து ரூட்டு, கிரஸ்ட்லேருந்து ரூட்டு அப்படின்றத முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், கிரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு ஃப்ளாங்க்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாங்க்ஸை முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த எண்டுலேருந்து இந்த பக்கம், இந்த எண்டுலேருந்து இந்த பக்கம், இந்த எண்டுலேருந்து இந்த பக்கம், ரிவர்ஸில் இந்த பக்கம் போடணும். ஓகேவா? போடலாமா? இப்படி போடலாம். போட்டிங்கன்னா இந்த விவிவியாக வந்துடும். ஓகேங்களா? இது போட்டுட்டு இப்போ விவியாக போட்டுடலாம் இல்லையா, ஒரு ரூட்டு க்ரஸ்ட்டு, ரூட்டு க்ரஸ்ட்டு, க்ரஸ்ட்டு ரூட்டு, க்ரஸ்ட்டு ரூட்டு மாற்றி 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 இந்த விவியாக ஒரு பக்கம் போட்டுடலாம். ஓகேவா? இது மாதிரி ரெண்டு பக்கம் ஆப்போசிட் சைடும் போடணும். ஆப்போசிட் சைடும் போது கீழேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த ரூட்டுக்கு, திருப்பி ரூட்டுக்கு இப்படி மாற்றி போடணும். ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளேன் போடணும், ரூட்லேருந்து க்ரஸ்ட்டுக்கு போடணும், ரூட்லேருந்து க்ரஸ்ட்டுக்கு போடுங்க, ரூட்லேருந்து க்ரஸ்ட்டுக்கு போடுங்க, அப்புறம் க்ரஸ்ட்லேருந்து திருப்பி ரூட்டுக்கு மேலே சைடு. கீழே போடும்போது கீழே க்ரஸ்ட் டயாலேருந்து என்ன பண்ணும், ரூட்டுக்கு போடணும். முதல்ல ஒரு சைடு போடுங்க, இப்படியே ஒரு சைடு போடுங்க, திருப்பி ஆப்போசிட்டில் இந்த சைடு ஆப்போசிட் ரிட்டர்ன் போடுங்க. போடலாமா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த மாதிரி விவியாக வந்துடும். ஓகேவா? போட்டிங்கன்னா க்ரஸ்ட் டயா ரூட் டயா, க்ரஸ்ட் டயா ரூட் டயான்னு க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நம்ம இந்த எட்ஜ் லெஃப்ட் சைடு எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுறேன், ஏன் பிரேக் பண்ணுறேன்னா இது சாலிட் ராடு, ஸோ இது சர்க்குலர் ராடு இல்லையா, சர்க்குலர் ராடு பிரேக்கிங்க்குன்னு ஒரு இது இருக்குது, சிம்பிள் இருக்குது ஐஎஸ்ஐயில். ஸோ அதனால் என்ன பண்ணும், பிரேக்கிங்க்கு ஒரு ஆர்க் போடணும். இந்த ஆர்க் எப்படி போடணும், செமி சர்க்கிள் போடக்கூடாது, ஆர்க்கு தான் போடணும். ஏ பாயிண்ட்டை சென்டராகவும், ஏ வந்து ஏ டு பிக்கு தான் ஆர்க் அடிக்கணும். சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணும், ஏலேருந்து பி டிஸ்டன்ஸை நடுவில் பிரிச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 50 இருக்குது, இதுக்கு நடுவில் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஏதாவது ஒரு ரேடியஸ், ஏதாவது இந்த நான் வந்து ஓ பாயிண்ட்டை சென்டராக வச்சுருக்கேன், இந்த ஓ பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஏலேருந்து பிக்கு ஒரு ஆர்க் அடிங்க. ஏலேருந்து ஓவை சென்டராக வச்சுட்டு ஏலேருந்து பிக்கு ஒரு ஆர்க் அடிங்க. இது வந்து ஆர்க் தான் அடிக்கணுமே தவிர செமி சர்க்கிள் கிடையாது, இந்த ரேடியஸ் தான் அடிக்கணும் இல்லை. பட் என்ன பண்ணணும், ஏலேருந்து பிக்கு ஒரு ஆர்க் வரணும், அவ்வளோதான் வரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு ஆப்போசிட் சைடு இது மாதிரி போட்டால் இதுக்கு என்ன அர்த்தம்னா சர்க்குலர் ராடை பிரேக் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ சாலிட் ராடு, அதனால் வந்து ஃபுல்லாக காட்டணும். என்ன பண்ணுறீங்க, ஆர்க் அடிக்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் ஆர்க் அடிச்சிருப்பீங்க, அதே மாதிரி இந்த பக்கமும் ஆர்க் அடிங்க. இங்கே எப்படி ஆர்க் அடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஆர்க். ஓகேங்களா? ஆர்க் அடிச்சுட்டு
இந்த இடத்துல நடுவில் என்ன பண்ணும், செக்ஷன் லைன் போட்டு காட்டணும். செக்ஷன் லைன் அப்படின்றது தின்னாக இருக்கணும், 45 டிகிரி இருக்கணும், ஒரு லைனுக்கு அடுத்த லைனுக்கு 3 mm கேப் இருக்கணும். சரியா, 3 mm கேப் இருக்கும். ஓகேவா, 3 mm கேப் போட்டிங்க அப்படின்னா இந்த டிராயிங் வந்து இப்போ த்ரெட் வரைக்கும் போட்டிருக்கும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணணும், ஒரு க்ரஸ்ட்லேருந்து ஒரு த்ரெட்டு விட்டு அடுத்த த்ரெட்டு போடுங்க, நடுவில் ஒரு டாட்டட் லைன் போடுங்க. ஏன் அப்படி டாட்டட் லைன் போட சொல்கிறேன்னா, நம்ம வந்து லீடை மார்க் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது, லைனில் தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதனால் க்ரஸ்ட்லேருந்து ஒரு த்ரெட்டு விட்டுட்டு அடுத்த த்ரெட்டு, ஏன்னா பிச்சு லீடு ஈக்குவலாக காமிச்சா புரியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு த்ரெட்டு டபுள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு காட்டுறோம். ஸோ அதனால் இங்கேருந்து நடுவில் ஒரு த்ரெட்டு விட்டு அடுத்த த்ரெட்டு காமிச்சு மார்க் பண்ணுங்கள். டாட்டட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். பண்ணிங்க டிக் லைன் போட்டிங்கன்னா தெரியாது, அதனால் டாட்டட் லைன் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த லீடை காமிச்சிடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், இதெல்லாம் மார்க் பண்ணீங்களோ இல்லையா, எல்லாத்தையும் மார்க் பண்ணீங்க இல்லையா, மார்க் பண்ணீங்க இல்லையா, இந்த எண்டெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பார்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அங்கே நேரம் முதல்ல சொன்னல ஆக்சிஸு, நாமினல் டயாமீட்டரு, க்ரஸ்ட் டயா, ரூட்டு, அவுட் சைட் டயா, ரூட் டயா, டெப்த்து, பிச்சு, ஃப்ளாங்க்கு, ஆங்கிள், ஸ்லோப்பு, லீடு, எஃபெக்டிவ் டயாமீட்டர். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, நோட்டில் முதல்ல எழுதுறீங்க. இதெல்லாம் என்னென்ன சொன்ன இல்லையா, ஆக்சிஸ்னால் என்னன்னு சொன்னேன், மையக்கோடு. நாமினல் டயாமீட்டர்னா சாலிட் பிளாங்க், சாலிடாக என்ன டயாமீட்டரை போல்ட்டு பண்ணுறோமோ அதுக்கு எடுக்கிற சாலிட் டயாமீட்டர் ஆஃப் தி ராடு. என்ன ராடு எடுக்கிறோம், இப்போ M10 அப்படின்னா இந்த 10 mm இருக்கும், இது 10 mm இருக்கும். இதில் ஒரே ஒரு இது பாருங்கள், நாமினல் டயாமீட்டரும் அவுட் சைட் டயாவும் ஒரே இடத்துல மார்க் பண்ணுறேன். ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டிராயிங்கோட நீட்னஸ் பர்பஸ்க்காக. நார்மலாக வந்து நீங்கள் வந்து போல்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமினல் டயாமீட்டர் பெருசாக இருக்கும், இந்த அவுட் சைட் டயா இருக்குல்லையா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா த்ரெட்டு கட் பண்ணுற இடம் வரைக்கும் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் சாலிடாக இருக்கிற இடத்துல பெருசாக தான் இருக்கும். ஸோ இது 10 mm அப்படின்னா இந்த இடத்துல 10 mm இருக்கவே இருக்காது, இங்கே மட்டும்தான் 10 mm இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன பிச்சு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கும், 10 mm இருக்காது. ஆனால் டயாமீட்டர் என்ன சொல்லணும், இந்த நாமினல் டயா எவ்வளவோ அதுதான் அளவு சொல்லணும். ஸோ இதுதான் 10 mm இருக்கும், இது வந்து 8 பாயிண்ட் சம்திங் இல்லை 9 தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த அளவு சொல்லக்கூடாது, இந்த அளவு தான் சொல்லணும். ஸோ அதனால் ஆனால் டிராயிங்கோட நீட்னஸ் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 2ன்னு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே 5ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஏன்னா நீங்கள் வந்து இதை மாற்றி போட்டிங்கன்னா ஒன்று ஏத்தல் தளத்தலாம் போடுவீங்க, அதுக்காக டிராயிங்கோட யூனிஃபார்மாக ஒரே சைஸ் நீட்டாக பார்த்தா தெரியணுன்றதுக்காக டிராயிங்கில் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து போடும்போது யாராவது கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள், ஏன் ரெண்டு இந்த பக்கம் அதே 5, இந்த பக்கம் அதே 2, இந்த பக்கம் நாமினல் டயா, இந்த பக்கம் அவுட் சைட் டயா அப்படின்னா டிராயிங்கோட நீட்னஸ் பர்பஸ்க்காக போட்டிருக்கு. பட் ஒரிஜினலாக ரெண்டும் யூனிஃபார்மாக இருக்காது அப்படின்றத சொல்லுங்கள். டிராயிங் பார்க்கறதுக்கு எப்படி தெரியணும், அப்பியரன்ஸ் நல்லா நீட்டாக வரணும், அதுக்காக அது மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன திருப்பி இன்னொரு ரிவைஸ் பண்ணலாமா, ஆக்சிஸ்னா மையக்கோடு, சர்க்குலர் ராடுக்கு மையக்கோடு, நாமினல் டயாமீட்டர்னா சாலிட் பிளாங்க், சாலிடாக என்ன ராடு எடுக்கிறோமோ அதுக்கு உண்டான டைமென்ஷன் தான் நம்ம அளவு சொல்லுவோம். M10 அப்படின்னா இது 10 சொல்லுவோம், 20னா இதை 20 சொல்லுவோம். அடுத்தது க்ரஸ்ட், அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி த்ரெட் இது இருக்குது. ரூட், இன்னர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி த்ரெட். அவுட் சைட் டயா ஆர் க்ரஸ்ட் டயா அப்படின்றது என்னது, இந்த க்ரஸ்ட் பாயிண்ட்டை சர்க்குலரில் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணுறது. ரூட் டயான்றது என்ன பண்ணுறோம், ரூட் என்ன சொன்னேன், இந்த பாயிண்ட்டு சொன்னாலே இன்னர் மோஸ்ட் பாயிண்ட்டு, அதே டயாமீட்டரில் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ரூட் டயா ஆர் கோர் டயா. டெப்த் ஆஃப் த்ரெட் அப்படின்னா க்ரஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட் பாயிண்ட்டுக்கு இருக்க வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டு ஆக்சிஸ். அடுத்தது பிச்சு, பிச்சுன்னா ஒரு க்ரஸ்ட்லேருந்து அட்ஜசன்ட் க்ரஸ்ட் ஆர் ஒரு ரூட்லேருந்து அட்ஜசன்ட் ரூட்டு, இதை வந்து என்ன சொல்கிறோம், பிச்சுன்றோம். இந்த பிச்சு வந்து பேஸ் பண்ணி தான் டெப்த் ஆஃப் த்ரெட்லேருந்து எல்லா கேல்குலேஷன்லாம் போடணும். டைப்ஸ் ஆஃப் த்ரெட் போடும்போது நீங்கள் வந்து இந்த பிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லா கேல்குலேஷனும் போடணும். த்ரெட்டு வந்து எவ்வளோ ஆக்சுவல் டெப்த் எவ்வளோ இருக்குது, தியரிட்டிக்கல் டெப்த் இருக்குன்றத போடணும். அடுத்தது ஃப்ளாங்க், ஃப்ளாங்க்ஸ்ன்றது க்ரஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட் பாயிண்ட் இருக்கிற இன்பிட்வீன் சர்ஃபேஸ்,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற இன் பிட்வீன் சர்ஃபேஸு. இதை வந்து எப்படி மெஷர் பண்ணோம்? இந்த சர்ஃபேஸை தான் மெஷர் பண்ணுறோம். ரெண்டு ஃப்ளாங்க்ஸுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? ஆங்கிள் ஆஃப் த்ரெட். ஓகேங்களா? ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு ஃப்ளாங்க்ஸுக்கு இன் பிட்வீன் இருக்குது ஆங்கிள் ஆஃப் த்ரெட். அடுத்தது ஸ்லோப். ஸ்லோப்புன்றது என்ன அப்படின்னா இந்த க்ரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அதை வந்து ஸ்லோப்பு. க்ரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை ஸ்லோப் பண்ணுறோம். அடுத்தது லீடு. லீடை தான் என்ன பண்ணுறோம்? நம்ம டாட்டட் லைனில் போட்டு காட்டுறோம். எங்கேருந்து? இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கு போட்டு காட்டுறோம். அடுத்தது எஃபெக்டிவ் டயாமீட்டர். எஃபெக்டிவ் டயாமீட்டர்ன்ற நான் என்ன காமிச்சிருக்கேன்? ஒரு சென்டர் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் நட்டு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? 45 mm வச்சுட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. இந்த இடத்துலேருந்து 45 mm, அதாவது என்ன பண்ணும்? ரூட்டுக்கும் க்ரஸ்ட்டுக்கும் இருக்கிற இன் பிட்வீன் சர்ஃபேஸு ஃப்ரெண்ட்ஸில் எங்கே வந்து நட்டு மீட் ஆகுதோ அதுக்கு தான் பிச் பாயிண்ட் ஆர் எஃபெக்டிவ் டயாமீட்டர். ஸோ அதனால் அதில் சென்டர் லைன் போட்டு காட்டுங்க. போட்டுட்டு நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட்னு எழுதுங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபேஸ்னஸில். அதனால் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நீட்டாக இதை மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிட்டு போட்டு காட்டுங்க. ஹலோ, கண்ணா? ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? மேடம் முடிச்சிட்டிங்களா மேடம்? முடிச்சிட்டேன் சார். ஸோ ஷேக்னு ஒருத்தர் கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்கள் சார், டவுட்டில் சொல்லிடலாம் சார். கொஸ்டின் செஷன். சொல்லுங்கள் சார். கொஸ்டின் செஷன் கேட்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. சொல்லு பார்க்கண்ணா. வெயிட் மேடம். நித்யா கணேசன். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் கண்ணா. சொல்லுங்க மேம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். பர்கியர் ஹெலிக்கல் கியர்லாம் லைட்டா ஹேண்ட் ரைட்டிங் கேட்பாங்கன்னு சொல்லுங்க. அந்த நாமென்க்ளேச்சர் எப்படி மேம்? அது லைட். நீங்க பேசுறது விட்டு கேக்குது. கொஞ்சம் மைக்கை பக்கத்துல வச்சு பேசுங்க. யார என்ன சொல்றீங்க? நதியா கணேசன் கொஞ்சம் மைக்கை பக்கத்துல வச்சு பேசுங்க. ஓகே சார். சொல்லுமா. அந்த பர்கியர் வந்து லைட்டா எங்களுக்கு அந்த டீத் மட்டும் வரைஞ்சு காமிங்க மேம் ஹேண்ட்ல. அம்மா நான் வந்து த்ரெட் எடுக்கறேமா. த்ரெட் எடுக்கும்போது கியர் எப்படிமா வரைய முடியும்? நான் ப்ரிப்பேர் பண்ணி பவர் பாயிண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க மேம். நீங்க சொல்ற கிளாஸ் எல்லாமே நல்லா இருக்கு டிராயிங். இல்லம்மா, எனக்கு டிராயிங் தான் வரைய தெரியும். நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸ்பர்கியர் அடுத்த கிளாஸ் எடுக்க சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா வரைஞ்சு காட்டுறேன். थैंक यू மேம். நான் ஸ்டெப்பா தான் டிராயிங் போடுறேன். அதனால வந்து எனக்கு டிராயிங் இப்படி தான் கிளாஸ் எடுக்க தெரியும். எனக்கு மொத்தமா நான் தான் வரைஞ்சு காட்ட தெரியும். அதனால நான் அடுத்த ஸ்பர்கியர் எடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா வரைஞ்சு காட்டுறேன். ஓகே மேம். थैंक यू மேம். நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட் வந்து எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கேட்பாங்க. 5 மார்க்ஸ்ல இல்ல 10 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இது ஃபுல்லாக வரைஞ்சி காட்டினாதான் மார்க். எவ்வளோக்கு நீட்டாக வரைகிறீங்களோ அவ்வளோக்கு மார்க் ஃபுல்லாக போடுவாங்க. ஓகே மேம். ஸோ அதனால் நீட்டாக இது மாதிரி வரைஞ்சி இந்த பார்ட்ஸை பக்கத்தில் எழுதணும். பார்ட்ஸை எழுதினா போதும். தியரி சொல்கிறதெல்லாம் வந்து உங்களோட தியரி போர்ஷனுக்காக சொல்கிறது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். நான் டெப்த்தாக எடுக்கல, இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு எதுக்குன்னா, இப்போ நான் ஆக்சிஸ் நாமினல் டை அப்படின்னு சொல்லிட்டு போனால் தெரியாது. அது எங்கே வருதுன்றதை உனக்கு புரியணும். ஓகேங்களா? அதனால் அப்படி சொல்கிறேன். நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோ. எடுத்துட்டேன் மேடம். இந்த டிகிரி மட்டும் திருப்பி 1 செகண்ட் சொல்லுங்க மேம். டிகிரி மட்டும். ஆங்கிள் ஆஃப் த்ரெட் இல்லையா? எஸ் மேம். அம்மா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆங்கிள் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் எடுக்கறேம்மா. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டைப்ஸ் ஆஃப் த்ரெட் எடுக்கறேன் மேம். அது வந்து ஒரு டைப் ஆஃப் த்ரெட்டா நடத்தி வரிசையா நடத்துறேன் நான். சரிமா? சரிங்க மேம். थैंक यू மேம். ஆங்கிள் வாயில சொன்னா போதுமாமா? மேடம் அடுத்து ஹுசைன். சொல்லுங்கண்ணா. ஹுசைன் சொல்லுப்பா. ஹுசைன் உங்க டவுட் கேளுங்க. ஹுசைன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிங்க டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. எந்த டிராயிங் வேணும்? ஃபர்ஸ்ட் லைன் வேணுமா? ஃபர்ஸ்ட் லைன் வேணுமா? மைக்கை பக்கத்துல வச்சு பேசுங்க ஹுசைன். சரி சார். தெரியுதுண்ணா? தெரியுதா? அடுத்தது போடுமா? வரிசையா பார்க்கணுமா? ஆமா மேடம். சரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் 100 அடி சொல்லிட்டோமா ஃபுல்லா? சரி மேம். லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு 35 அடி விட்டுக்கோங்கண்ணா. கேப் வந்து டைமென்ஷன் எழுதுற மாதிரி அந்த அளவு எழுதுறதுக்கு தான் எழுதுறோம். ஸோ அதனால லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு 35 அடி வச்சு ஒரு வெர்டிக்கல் லைன் போடு. அங்கேருந்து என்ன பண்றீங்க? சாரி இங்கேருந்து 35 அடி வச்சு ஒரு லைனு. அங்கே
போட போட்டுட்டு ஒரு சென்டர் லைன் போட சொல்லிருக்கேன். சென்டர் லைன் வந்து ஆக்சிஸ், அதனால சென்டர் லைனாக தான் போட்டு காட்டணும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த சென்டர்லேருந்து 40 mm, இங்கேருந்து இங்கே 40 mm. ஃபர்ஸ்ட் எதுக்கு ரூட் டயாமீட்டருக்கு, அது மாதிரி இங்கேருந்து 50 mm, இங்கேருந்து 50 mm. எதுக்கு கிரஸ்ட் டயாக்கு. ஸோ நான் இங்கே அளவெல்லாம் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான் எழுதியிருக்கேன், எனக்கு இல்லை. நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கோ. எடுக்க போறியா? எடுத்துட்டு சொல்லுங்க, அடுத்து மூவ் பண்றேன். அடுத்து மேம், அடுத்து மேம் ரைட் பண்ணிட்டேன். திருப்பி நம்ம ரைட் சைட்ல இருந்து ஒரு 10 mm. அடுத்த த்ரெட்டுக்கு வந்து நான் பிச்சு எவ்வளவு வச்சிருக்கேன்னா 20 mm வச்சிருக்கேன். ஸோ வரிசையா 20 mm, ஒரு 10 த்ரெட்டு போட. நீ 2 த்ரெட்டு கூட போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண விசிபிளா வேணுன்றதுக்காக நான் ஒரு 10 த்ரெட்டு போடுறேன். கொரோனா மாதிரி நம்ம பக்கத்துல நின்னோம்னா த்ரெட்டு கண்ணுக்கே தெரியாது, ஆனால் தூரமா போட்டிருக்கேன். சரியா? அடுத்து போட்டோமா? 10 த்ரெட்டுக்கு மார்க் பண்ணிக்கோ. அடுத்து என்ன பண்றேன், இங்க செட் ஸ்கொயர் வச்சு காமிச்சிருக்கேன், தெரியுதா? கீழே தெரியுதா? தெரியுதா? செட் ஸ்கொயர் வச்சு காமிச்சிருக்கேன் பாரு, அது மாதிரி செட் பண்ணிக்கோ. கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட் 10 mm வச்சு லைன் முதல்ல மார்க் பண்ணிக்கோ. பண்ணிட்டியா? பண்ணிட்டு இதுக்கு பேரலா அடுத்த 20 அடுத்த 20 அடுத்த 20 அடுத்த 20 அடுத்த 20ன்னு சொல்லி 10 த்ரெட்டுக்கு முதல்ல லைன் போட்டுக்கோ. எடுத்துட்டியா கண்ணா? அடுத்து போலாமா? உசைன் அடுத்தது போலாமா? இந்த 20 வச்சிருக்க இல்லையா, இந்த 20க்கு நடுவில் ஆனா என்ன பார்க்கணும், பாயிண்ட் வைக்கும்போது இந்த ரூட் டயால வைக்க கூடாது, கிரஸ்ட் டயாலே தான் வைக்கணும். சரியா? அதனால தான் நான் ஃபுல்லா லைன் போட்டு காமிச்சிருக்கேன் முதல்ல. என்ன ஸோ இந்த இதுல இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ்க்கு சென்டர் பண்ணி வச்சிங்க போடும்போது லைன் தப்பாயிடும். அதனால முதல்ல கிரஸ்ட் டயா, அடுத்தது ரூட் டயாக்கு மார்க் பண்ண சொல்றேன் செகண்டா. ஸோ மார்க் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு பேரலா அடுத்த லைனு த்ரெட்டு போடும்போது நல்லா கவனிக்கணும். இந்த லைன்ஸ்லாம் பேரலானா த்ரெட்டு நான் ப்ராப்பராக வராது. என்ன இந்த லைன்ஸ் வந்து முதல்ல ஸ்கொயர் பிடிச்சி பேரலாக போடணும். இல்லை அப்படின்னா லைன்ஸ் கிளியராக போடலை அப்படின்னா த்ரெட்டு கோணலாம் போயிடும், சரியாக வராது. அதனால பேரலல் கரெக்டாக வரணும். ஓகேவா? அடுத்தது ரூட் பாயிண்ட்லேருந்து கிரஸ்ட்டுக்கு அங்கேயும் ஸ்கொயர் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி வைக்கணும்னு. ஒரு லைன் போட்டு அதுக்கு பேரலாக அடுத்தது என்ன போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? தெரியுதா? லைன் போட வருமா இப்ப இது வரைக்கும்? நீ ஆமாவா இல்லையா சொல்லுக்க, நான் அடுத்தது நடத்தினா. இப்ப அடுத்த கிரஸ்ட்ல இருந்து ரூட்டுக்கு நான் இதையே இப்ப டார்க் பண்ணிருக்கேன். முதல்ல டார்க் பண்ணலன்னா முதல்ல போடும்போது எப்போதுமே டிராயிங் முதல்ல லைட்டா போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் எதை டார்க் பண்ணுன்றத பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த கிரஸ்ட்லேருந்து இந்த ரூட்டு, இந்த கிரஸ்ட்லேருந்து இந்த ரூட்டுக்கு முதல்ல போட்டிங்கன்னா இந்த விவிஆர் த்ரெட்டு. நான் போட்டிருக்கிறது வி டைப் த்ரெட்டு. அதனால் வந்து நான் த்ரெட்டு மீதி எல்லாம் டீட்டெயில் சொல்லலை, ஏன்னா நாமன் கிளேச்சர் தான் நடத்துகிறேன். அதனால் நாமன் கிளேச்சர் மட்டும்தான் நடத்தியிருக்கேன். சரியா? ஸோ விவிஆர் த்ரெட்டு தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கையோட எரேஸ் பண்ணிவிடு, இல்லைன்னா குழம்பிடுவேன். அதனால் கையோட எப்போதுமே டிராயிங் போடும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் போடும்போது என்ன போடணும், கிளாரிட்டியாக வந்துடுச்சு அப்படின்னா இதான் வந்துடுச்சு அப்படின்னா டிராயிங்கை டார்க் பண்ணிடலாம். சரியா? போட்டு எக்ஸ்ட்ரா லைன்ல அப்பப்போ எரேஸ் பண்ணிடு. இது மாதிரி வந்துருமா? இப்போ இந்த மாதிரி போட்டுடலாம் இல்லையா? போட்டுட்டு என்ன பண்ணும், கிரஸ்ட் டயா மட்டும் லைட்டாவே இருக்கணும். சரியா? கிரஸ்ட் டயா மட்டும் லைட்டாவே இருக்கணும். இப்போ இந்த ஆர்க் போடலாமா? ஏலேருந்து பிக்கு ஆர்க் போடணும். அதுக்கு என்ன பண்ணும், ஏபி டிஸ்டன்ஸ்க்கு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு எனி ரேடியஸ் எடுத்துகிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் பாயிண்ட்டு என்ன வச்சுட்டு இங்கேருந்து ஏவை ரேடியஸ் எடு, பி வரைக்கும் ஒரு ஆர்க்கு. அதே ஆர்க்கை திருப்பி பிலேருந்து இந்த பக்கத்துக்கு போடணும். அதை ஆப்போசிட் சைடும் ஏலேருந்து பிக்கு ஆப்போசிட் சைடும் போடணும். ஆப்போசிட் சைடும் ஓகேவா?
போட்டுட்டு செக்ஷன் லைன் 45 டிகிரி போடணும் கம்பல்சரியா. ஏன்னு கேட்டா இந்த சாலிட் ராட பிரேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சரி மேம். ஓகே மேம். இப்போ இது மாதிரி போட்டுடலாமா? போட்டுலாம். இதுக்கு நடுவுல லீடு மார்க் பண்ண சொல்றேன் இல்லையா? லீடை இங்க மார்க் பண்ணணும். இதான் மேம். ஓகே. சரி மேம். லீடு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு காமிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது காமிச்சிருக்கேன். அதனால 2 ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருந்து பேரலா இங்க என்ன பண்ணும்? ஆக்சிஸ்க்கு பேரலா பிட்ச் டயாவை மார்க் பண்ணும். 45 mm போட்டுருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல 10 இருக்கு இல்லையா? அதுக்கு நடுவுல போட்டிருக்கேன். போட்டுடலாமா? டிராயிங் போட்டலாமா? எக்ஸாம்ல கேட்டா 10 மார்க் வாங்கிடுவியா? எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு கண்ணா. ஏன்னா எக்ஸாம் போர்ஷன் தான் இது. அதனால எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபாஸ்ட்னஸ்ல. அது நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெடாவும் இருக்கலாம், டைப்ஸ் ஆஃப் த்ரெடாவும் இருக்கலாம், போல்ட் நட்டாவும் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சரியா மேடம்? நெக்ஸ்ட் போயிடலாம் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரவிசங்கர். சொல்லுங்க நான் ரவிசங்கர் சார். ரவிசங்கர் சார். ஹலோ. அன்மியூட் ஆகல. ஓகே மேம். அவங்க மியூட். அப்துல் லத்தீஃப். ஹலோ. அப்துல் லத்தீஃப். சொல்லுங்க, உங்க டவுட் கேளுங்க. அப்துல் லத்தீஃப். சொல்லுப்பா. சொல்லுங்கண்ணா. ஹலோ. என்னப்பா கிளியரா இல்ல கண்ணா? உங்க வாய்ஸ் கிளியரா வரல. நீங்க அப்துல் லத்தீஃப். ஹலோ. சொல்லுங்கண்ணா. கிளியரா. நாமென்க்ளேச்சர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு த்ரெட் போடுறோம். நமக்கு எப்படி கை காலு சொல்றோம்ல, ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா கை கால் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி த்ரெட்டுக்கு இருக்கிற பார்ட்ஸ் தான் நம்ம நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட். என்ன த்ரெட்டுக்கு இருக்கிற பார்ட்ஸ் தான் நாமென்க்ளேச்சர். த்ரெட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்னா இதை தான் வரையணும். நாமென்க்ளேச்சர் ஆஃப் த்ரெட்னா இதான் வரையணும். சரியா? கோபிகிருஷ்ணன் மேடம் அடுத்தது. சொல்லு கோபிகிருஷ்ணன். கோபிகிருஷ்ணன் உங்க டவுட் கேளுங்க. அவரு கோபிகிருஷ்ணன் இல்ல மேடம், அவர் இல்ல. அடுத்து சமீர். சமீர் உங்க டவுட் கேளுங்க. சமீர் உங்க டவுட் கேளுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். உசைன் இன்னொரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. சமீர் சொல்லுப்பா. ஓகே. அடுத்து ரவிசங்கர் சார் முன்னாடி இருக்காரு. சொல்லுங்க சார். உசைன் என்ன திருப்பி கை காட்டுறாரு. இருக்கட்டும், அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அவன்கிட்ட ஃபுல்லாக ரொம்ப நேரம் எடுத்துட்டு சொல்லிட்டேன். ஆமாம், வெயிட் பண்ணிட்டேன் கொஞ்சம். ரவிசங்கர் சார். ரெட்மீன் இருக்கு, நேம் இல்லை. ஹலோ, ரெட்மீன் இருக்கு, உங்கள் டவுட் கேளுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க சார். மேம், இந்த எஃபெக்டிவ் டயாமீட்டர் இருக்குல்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அதாவது என்ன கண்ணனா, போல்ட் எடுக்கிறோம். போல்ட்ல நட்டு போட்டால் தானே மேட் ஆனால் தானே அதுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ தானே ரொட்டேட் ஆகும் இல்லையா? பாயிண்ட்ல ப்ரெஷர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கிடைக்கிறது இல்லையா? ஸோ அதனால இந்த சென்டர்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் போட்டு காமிச்சிருக்கு. இது எப்படி வரும் அப்படின்னா, கிரஸ்ட்லேருந்து ரூட்டுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற ஃபிளாங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபிளாங்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ அது வந்து ப்ரெஷர் பாயிண்ட்னு பேர். அந்த பாயிண்ட்ல தான் நட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பிட்ச் பாயிண்ட்னு சொல்லலாம். என்ன நம்ம வந்து டயாமீட்டர்ல சொல்லும்போது எஃபெக்டிவ் டயா ஆர் பிட்ச் டயா. ஓகே மேம். ஓகேவா? ஓகே மேம், தேங்க்ஸ் மேம், நல்லா எடுத்தீங்க, பிடிச்சிருந்துச்சு. தேங்க் யூ. சரி கண்ணா, தேங்க் யூ கண்ணா. ஓகே. நீங்க டிராயிங்ல போட்ட எக்ஸாம்ல நல்லா போட்டாதாங்க நான் அது எஃபெக்ட். இன்னும் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க மேடம். சொல்லுங்க சார். ரவிசங்கர். ஆனா அவங்கள அன்மியூட் பண்ண முடியல. அவங்க மியூட். ஓகே மேடம், அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணி. சுசைன் அனுஜ் நிறைய சொல்லியாச்சு. அவ்வளோதான் மேடம்.